ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் 2025 ஜனவரி 28 முதல் மே மாதம் 31 வரை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள், அதாவது 124 நாட்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சபலத்தோடு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல உச்சநிலை பெறுவதனால கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன். குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா அவர் சுக்கிரன் தான். அதே போல காமகாரகன் சுக்கிரன், சகல கலைகளுக்கும் காரகன் சுக்கிரன். அழகு, இளமை, கவர்ச்சி, ஆசை, பாசம், நேசம் இவற்றுக்கெல்லாம் காரகன் யாருன்னா சுக்கிரன் தான். அதே போல வாகனக்காரகன் பாருங்க சுக்கிரன், கட்டிடக்காரகன் பாருங்க சுக்கிரன். ஒருவர் பெரிய, அதாவது மாட மாளிகையில் வசிக்கணும் அப்படின்னா சுக்கிரனுடைய பலம் ஓங்கி இருக்க வேண்டும். அதே போல அதிர்ஷ்டங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சுக்கிரனுக்கு தான் பொருந்தும். அதே போல ஒரு ஆணுக்கு கலத்திரக்காரகன் பாருங்க சுக்கிரன். அப்ப சுக்கிரனுடைய பலத்தை வைத்துதான் ஒரு ஆணுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை அமையும் என்பதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும். அதே போல சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் பாருங்க சுக்கிரன். மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி இதற்கெல்லாம் காரகம் உள்ளவர் யாருன்னா சுக்கிரன் தான். அதே போல ஒருவருடைய சொந்த பணத்திற்கு காரகன் அப்படின்னா சுக்கிரன். அப்ப ஒருவருக்கு லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கிரனுடைய பலம் சிறப்பாக இருக்க வேண்டும். சரி, கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2025 ஜனவரி 28 முதல் மே மாதம் 31 வரை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்ச நிலையில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். இந்த காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பாருங்க முதல் தர யோகாதிபதி, 2க்கும் 9க்கும் அதிபதிங்க. ஒரு யோகாதிபதி கிரகம் பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சநிலை பெற்று உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். இந்த காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க. பணம் சரளமாக புழங்கும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு. வராத பணம் எல்லாம் வந்து சேரும். உங்க அக்கௌண்ட்ல பண இருப்பு அதிகமாகும். அதே போல நல்ல ஒரு வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு. மேலும் பாருங்க சுக்கிரன் உச்சம் பெற்று சுக்கிரன் அமர்ந்த வீட்டுக்குடைய குரு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப குரு பகவானும் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலம் பாருங்க எதையும் வெல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய மன ரீதியா, உடல் ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல சுக்கிர ராசியை பார்க்கறதுனால கன்னி ராசிக்காரர்களுக்கு அதாவது அழகு கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். புது ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் பாருங்க கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே போல சுக்கிர ராசியை பார்ப்பதனால புதுசா ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதுவும் சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும். ஏன்னா சுக்கிரனுடைய கடைக்கண் பார்வைப்படுவதே பெரிய சிறப்புங்க. அவருடைய நேரடி பார்வையை உங்க ராசிக்கு விழுவது நல்ல ஒரு அதிர்ஷ்டம். மேலும் 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சநிலை பெறுகிறார். அப்படிங்கும் பொழுது பாருங்க ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். அதாவது இப்ப சுக்கிரன் 7ஆம் இடத்துல உச்சநிலை பெறுகிறார் அப்படிங்கும் போது கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும். அதே போல தொழில் பார்ட்னர், இப்ப நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, தொழில் பார்ட்னருக்குள்ள எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா 7ஆம் இடம் பாதகஸ்தானங்கிறதையும் மறக்கக்கூடாது. ஏதாவது புதுசா ஒரு நண்பர் இந்த காலகட்டத்தில் அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள பாருங்க அவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். மற்றபடி சுக்கிரன் ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. அதுவும் சுக்கிரன் வீட்டுல குரு இருக்கிறதுனால பெரும் பொருள் இந்த காலகட்டத்தில் சேரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. ஒரு சொந்தமா தொழில் செய்யறீங்க, ஒரு வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா இந்த காலம் அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். அதே போல வயதானவர்களுக்கு உடல் ரீதியா, மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். நினைத்த ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு.
அப்ப எல்லாவற்றிலுமே பாருங்க சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா குரு பகவானும் இப்ப சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் வருகின்ற மே மாதம் வரையும் பாருங்க 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அதாவது ஓடினவங்களுக்கு 9ல குருவான். அப்ப உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருப்பது வருகின்ற மே மாசத்துக்குள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் குரு அமர்ந்த வீட்டுடைய சுக்கிரன் உச்சநிலை பெறுகிறார். அதுவும் குருவுக்கு லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறார். அப்ப இந்த காலம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குடும்பாதிபதி பலம் பெறுகிறார். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல பாருங்க நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும். பேச்சின் மூலம் சில காரியங்களை சாதிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் யோகம் தரும். பண விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல பாக்கியாதிபதி பலம் பெற்று 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். தந்தை வழி லாபங்களை கொடுக்கும். பயணம் சார்ந்த விஷயத்துல பாருங்க முன்னேற்றம் இருக்கும். ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். இப்படி பல வகையிலுமே பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரங்க. அவர் உச்சநிலை பெறுகிறார். அப்படிங்கும்போது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுப்பார். இன்னும் கூடுதல் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அதே போல சனி பகவானுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். இதுவும் பாருங்க ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன். அதே போல சனி பகவானும் பாருங்க யோகாதிபதி. அப்ப சனிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது, குரு பகவானுக்கு லாபத்துல பாருங்க சுக்கிரன் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறது, இது எல்லாம் பெரிய அதிர்ஷ்டங்க இந்த காலகட்டத்தில். ஒரு ஜவுளி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, பணம் கொடுத்து வாங்கக்கூடியவங்க, வட்டிக்கு விடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அதே போல பணம் போடக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க, அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்களும் கிடைக்க இருக்கிறது. அதாவது பெரிய கொடுப்பனங்க. இன்னும் சொல்ல போனா சுக்கிரன் ராசியை பார்க்கறது பெரிய அதிர்ஷ்டம். அதுவும் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கிறாரு. அது பாதகஸ்தானமா இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. என்ன ஒரு விஷயம்னா இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பொதுவா கோச்சாரத்துல சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் சிறப்பு இல்லமாங்க. ஆனா சுக்கிரன் அந்த இடத்துல உச்சநிலை பெறுகிறார். அப்படிங்கும் போது நன்மையை தருவார், நல்ல ஒரு மாற்றத்தை தருவார். பயணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். இப்படி பல வகையிலும் பாருங்க சுக்கிரனுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுவது மிகப்பெரிய சிறப்பு. இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். முக்கியமா பணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. அப்ப எல்லா வகையிலுமே சுக்கிரன், உச்ச சுக்கிரன் ஒரு 4 மாதங்களும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார். இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு உறுதியா நம்பலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.